வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். இது தினப்பலன் நிகழ்ச்சி. இன்றைய தினம் அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாக வருகிறது. சப்தமி திதி. காலையில் மிருகசீஷ நட்சத்திரம், அப்புறம் திருவாதிரை நட்சத்திரம். ராசி மிதுன ராசியாக வருகிறது. இன்றைய கிரக நிலவரங்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். மிதுனத்தில் சந்திரன், சிம்மத்தில் குரு, செவ்வாய் மற்றும் சுக்கிரன், கன்னியில் புதன், சூரியன் மற்றும் ராகு, விருச்சிகத்தில் சனி, மீனத்தில் கேது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பலன்களை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். இது அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கான ராசி பலன்கள். மேஷராசி. மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் சில பிரச்சனைகள் மதியத்திற்கு மேல் வருவதற்காக வாய்ப்புகள் உண்டு. சில புதியவர்களை சந்திக்கும் பொழுது அவர்களுடைய தன்மை என்னவென்றே தெரியாமல் நம்ம எதையாவது ஒரு விஷயத்தை அங்கே சொல்லியோ இல்லை கமிட் பண்ணியோ அப்புறம் என்னடா இது பிரச்சனையாயிடுது, எதுக்காக நம்ம இந்த மாதிரிலாம் இடம் கொடுத்தோம் அப்படின்லாம் யோசிக்கிற நிலை வரும். அதனால் எந்த புதியவர்களோடு பழகும் பொழுதுமே சற்று நிதானித்து அவசரப்படாமல் அவசர முடிவுகளை எடுக்காமல் பழகுவது நல்லது. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையில் அதிர்ஷ்டகரமான தினம். சில நேரங்களில் சில செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும், அது பிரமிப்பாக இருக்கும். அப்போது வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் நமக்கு நிகழ்வதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு, இது எப்படி என்ற ஒரு ஆச்சரியம் கூட ஏற்படலாம். அது போன்ற நல்ல நிகழ்வுகளையும் நல்ல மாற்றங்களையும் நல்ல செய்திகளையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இது அமையிறது. வாழ்வின் உயர்வு, அதனால் வரக்கூடிய சந்தோஷம் போன்ற விஷயங்களை நிறைத்து தரக்கூடிய நல்ல தினம். பெரும்பாலும் சில பொது இடங்களிலோ ஒரு சோஷியல் இதுன்னு சொல்லுவாங்க, நெட்வொர்க்கும்பாங்க, அது மாதிரியான ஒரு இடங்கள்லையோ உங்களுக்கு நல்ல செய்திகள் வருவதோடு சில புதிய அறிமுகங்கள் ஏற்படும். அதனால் மனசில் உற்சாகம் பெருகும். மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் நிலவும். எதிர்பார்த்து கொண்டு இந்த தன வரவும் வந்து சேரும். வழக்கமான ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்து விலகி உங்கள் குடும்பமும் உங்கள் குடும்ப நண்பர்களுடனும் நேரத்தை செலவிடுவது போன்ற ஒரு சூழல். அதனால் மனதுக்கு நிறைவும் சந்தோஷமும் ஒரு ரிலாக்ஸேஷன் வாங்க, அந்த மைண்டில் டென்ஷன் இல்லாமல், அது போன்ற ஒரு நல்ல தினமாக இது அமைகிறது. இந்த ஒரு மாதிரியான ஒரு காலகட்டம் வந்து என்னன்னா, ஒரு மனுஷனுக்கு சார்ஜ் ஏற்றும்னு சொல்லுவாங்க. அதான் நாளைய தொழில் நீங்கள் போகும்பொழுது ஒரு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் போகிறீங்க. அதற்கான ஒரு அருமையான சூழலை உங்களுக்குள் ஏற்படுத்தி தரக்கூடிய தினம். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். நீங்கள் பிரயத்தனப்படக்கூடிய விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு எதிர்பார்த்த ஒரு விஷயத்தை சாதிப்பதற்கான ஒரு சூழலும் உங்களுக்கு ஏற்படும். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்ரெசிவ் டே அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக அந்த வீடு மனைகள் வாங்குவதற்கு போன்ற விஷயங்களுக்கெல்லாம் மிக உகந்த தினமாக உங்களுக்கு அமையும். அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலமான போக்கு காணப்படும். முன்னேற்றத்தை தரக்கூடிய அளவில் சிறப்புகள் ஏற்படும். நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களும் திறமையாக இருக்கும். பேச்சினால் சில நேரங்களில் லாபம் ஏற்படும். அது போன்ற முக்கியமான விஷயங்களில் ஈடுபட்டு லாபத்தை பெறக்கூடிய சிறப்பான தினமாக உங்களுக்கு இது அமையும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயல்லையுமே
ஒரு உறுதியற்ற தன்மை புலப்படும். குறிப்பாக வெளிநாட்டவருடைய தொடர்பு, வெளிநாட்டவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், அவர்களை பற்றி தெரிந்து கொள்வது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு தினமாக இருக்கிறது. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எல்லாவற்றையும் அப்படியே நம்பிவிட வேண்டாம். 100 விஷயங்களை சொன்னால் ஒருவேளை 20 விஷயங்கள் நடக்கலாம். அதனால் அதில் மட்டும் சற்று எச்சரிக்கையாக நீங்கள் செயல்பட வேண்டும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் சில அலைச்சல்கள், மற்றவர்களுக்காக செய்யக்கூடிய சில உபகாரங்கள் போன்ற விஷயங்கள்லாம் நிறைந்த தினமாக இருப்பதால் தனக்காக வாழ்வதை விட மற்றவர்களுக்காக வாழக்கூடிய தினம்னு கூட சொல்லலாம். சில செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும். உடல் நலத்திலும் சற்று அக்கறை செலுத்த வேண்டும். செலவுகள் என்று வரும்பொழுது அதிலையும் சற்று அக்கறை செலுத்தி ரொம்ப அதிகப்படியான செலவுகளை தவிர்ப்பது நல்லது. அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு தினமாக இது அமையும். குறிப்பாக தெய்வ அனுகூலம் என்பது சிறப்பாக உங்களுக்கு இருக்கும். சில நேரங்களில் சற்று அலைச்சல்கள் ஏற்படலாம், வீண் விரயங்களும் ஏற்படலாம். அதனால் ஒரு நிதான போக்கை கையாளுங்கள். சில முக்கியமான விஷயங்களை நீங்களே சில விஷயங்களில் கமிட் பண்ணி அதனால் கஷ்டங்கள் ஏற்படலாம். அதனால் சற்று நிதானித்து செயல்படுங்கள். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்திராஷ்டம தினமாக விளங்குகிறது. அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் சற்று குழப்பங்கள் ஏற்படலாம். சரியான முடிவுகளை எடுக்காமல் போகலாம். அதனால் சற்று எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் செயல்பட வேண்டும். சில நேரங்களில் நம்ம எவ்வளவுதான் தடுத்தாலும் பண விரயம் என்பதை தவிர்க்க முடியாமல் இருக்கும். திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டியது அவசியம். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் சில முக்கியமான பேச்சுவார்த்தைகள், குறிப்பாக உங்கள் தனிப்பட்ட குடும்பம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாக இருக்கலாம், திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாக இருக்கலாம், சில நேரங்களில் வெளிநாடு செல்வதை பற்றிய பேச்சுவார்த்தைகளாக இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் இந்த தினங்களில் நடக்கக்கூடிய ஒரு சம்பாஷணைகளோ ஒரு பேச்சுவார்த்தைகளோ, இதிலிருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய சில முடிவுகளோ எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக சாதகமாக அமையக்கூடிய வகையில் இருக்குது. அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசில் சில குழப்பங்கள் இருக்கும், சில பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் அதை சரியான முறையில் கையாள வேண்டியது அவசியம். அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். தொடர்ந்து சில பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது அமைந்திருக்கிறது. அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளால் சந்தோஷம். வீட்டில் உள்ள பெரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். வீட்டில் சில சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். ஃபேமிலி ஃபங்க்ஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சில ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் வீட்டில் நிச்சயமாகும். ஒரு ஃபெஸ்டிவ் அக்கேஷன் சொல்லலாம். அது மாதிரி ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு சூழலை அனுபவிக்கக்கூடிய தினம். அடுத்து மீன ராசி. மீன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ரொம்ப யோகமான தினம். நமக்கு வரக்கூடிய துரதிர்ஷ்டமோ பிரச்சனைகளோ எது இருந்தாலும் அதை மறைந்துவிடும். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை மட்டுமே எதிர்நோக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இது அமைந்திருப்பதால் இந்த தினத்தில் நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயமாக வெற்றி பாதையை நோக்கி அடி எடுக்கும் அப்படின்றதில் நீங்கள் சந்தேகமே பட வேண்டாம். நல்ல ஒரு வாழ்க்கையில் ஒரு திருப்பங்களையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இது விளங்கும். மீண்டும் நாளை உங்களை இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். இப்பொழுது விடைபெறுகிறேன். வணக்கம். ஸ்ரீரங்கம் ரவி.